அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம்தான். பழைய சோறு இருக்கும்ல, அதில் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிங்க்ஸு செய்ய போகிறோம். அதுக்கு 2 காஞ்ச மிளகாயை கருவாமல் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிடுவோம். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், நல்ல பழுத்த தக்காளியாக 3, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். நம்ம வீட்டில் போட்டு லெமன் ஊறுகாயாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை கடையில் வாங்கினா அந்த லெமன் ஊறுகாயாக இருந்தாலும் பரவாயில்லை. இது அல்லனா அது அந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, விதையை நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிறேன்னு. இப்போ நம்ம பழைய சோறு நம்ம வீட்டில் மிஞ்சி போயிடும், சில நேரம் சாப்பிட மாட்டோம். அந்த சோத்தை நைட்லேயே தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ இந்த பழைய சோறை காலையிலையும் சாப்பிட்றவங்க தான் சாப்பிடுவோம், சில நேரம் சாப்பிட மாட்டோம். அதுக்காகத்தான் இந்த ட்ரிங்க்ஸை நான் சொல்லி காட்ட போகிறேன். நாம் எடுத்து வச்ச பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி தான் ஜாரில் சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம எடுத்து வச்சு எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம ஜாரில் சேர்க்க போகிறோம். லெமனை கூட ஜாரில் சேர்த்துறணும். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே ஜாரில் நம்ம பழைய சோறு இருக்குல்ல, அதையும் அது கூட சேர்த்து அதையுமே இதே மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சோத்தையுமே, ரொம்ப இல்லை கொஞ்சமாக தான் இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அரைச்ச மிக்ஸி ஜாரில் மீதமுள்ள பழைய சோறு தண்ணி மட்டும் மிஞ்சும், அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கி அது கூடயே சேர்த்துக்கிடுவோம். இப்போ சூப்பரான ட்ரிங்க்ஸு ரெடி ஆயிடுச்சு. எப்படியும் பழைய சோறு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இப்படி ஒரு தடவை வித்தியாசமாக செஞ்சு குடிச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். இது வெயிலுக்கும் சரி மழைக்கும் சரி செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு தேவைப்பட்ட அளவு தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். தண்ணியாக இருந்தால் குடிக்க செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.